அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா கஸ்தூரியை பார்க்கறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. கார்த்திகா வா வா, நான் உன்னை இப்பதாண்டி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் கார்த்திகாவோட முகமே சரியில்லை. என்னடி கார்த்திகா, வீட்டுக்கு வந்தது வராததுமா, உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், என்னன்னே தெரியலம்மா, 2 நாளாவே அப்பாவோடைய நினப்பாவே இருக்கு, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. என்னடி சொல்ற, அப்பா பார்க்கணும் போல இருக்கா? அவர் தான் வெளிநாட்டுல இருக்காரு, பார்க்கணும்னு போல தோணுச்சுன்னா இப்போதே வீடியோ கால் வந்துருச்சுலடி, வீடியோ கால் பண்ணி அப்பாவுக்கு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி சொல்லவும், இல்லைம்மா அப்பாவுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் போகவே இல்லை, அதான் நான் சரி இங்கே வீட்டுக்கு வருவோம், இங்கே வந்தாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு தோணுச்சு, அதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், இப்போ என்ன அப்பா கிட்ட இப்போ 2 பேருமே பேசுவோம், பேசுனதுக்கு அப்புறமா உனக்கு நிம்மதியா இருக்கும்ல, இரு நான் அவருக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா இங்க தனசேகருக்கு ஃபோன் பண்ணுது. அவங்க வீட்டுக்காருக்கு பார்த்தா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பார்த்தா லைனே போக மாட்டேங்குது. என்னடி லைனே போக மாட்டேங்குது, நானும் அவர்கிட்ட பேசி 2 நாள் ஆச்சுடி, அவர்கிட்ட தினமும் ஒரு நேரமாவது பேசிடுவேன், ஆனால் 2 நாளாக நான் பேசவே இல்லை, ஏதோ வேலையா இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணல, எனக்கு நீ சொல்ல வந்தாண்டி ஒரு மாதிரி படபடன்னு வருது, இதுவும் ஆயிருக்குமோ, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம ஆயிருக்குமோ, எனக்கு பயமா இருக்குடி கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி புலம்ப ஆரம்பிக்கும். மா, நான் எனக்கு அப்பா ஞாபகமா இருக்குன்னு சொன்னேன், நீ எப்படிலாம் நினைக்கிற, அதெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இல்லையேடி அவருக்கு லைனே போக மாட்டேங்குதே, இல்லைன்னா எனக்கு அவரும் ஃபோன் பண்ணியிருப்பாரு, அவரும் எனக்கு ஃபோன் பண்ணல, அவருக்கும் லைன் போகலை. சரிம்மா, அப்பாவுடைய தெரிஞ்சவங்க நம்பர் எதுவும் உன்ட்ட இருக்கா, அப்பா கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு நம்பர் இப்படி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இருக்குடி, ஒருத்தருடைய நம்பர் இருக்கு, ஆனால் அவர்கிட்ட இதுவரை நான் பேசினதே இல்லையே. சரி நீ பேசலைன்னா என்ன, இரு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், கார்த்திகாவுடைய அப்பா கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கார்த்திகா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே அவர் ஃபோன் பண்ணதுமே ஃபோனை பார்த்தா அவர் எடுப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அப்பா ஃப்ரெண்டு கேட்கவும், சார் நான் இந்த மாதிரி தனசேகருடைய பொண்ணு கார்த்திகா பேசுகிறேன், அப்பா கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், சொல்லுமா கார்த்திகா, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் சார், அம்மா நல்லா இருக்காங்க, அப்பா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடுங்களேன், அப்பாவுக்கு 2 நாளாக லைன் ட்ரை பண்ணுறோம், அப்பாவுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லவும், அவர் பார்த்தா இந்தா அதுமா அப்படின்னு சொல்லி மென்று முழுங்கவும், என்ன சார் அப்பா எங்கே, அப்பாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், அது வந்துமா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனசேகரோடைய ஃப்ரெண்டு சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க, என்ன விஷயம், அப்பாவுக்கு என்ன, அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஆமாம்மா உங்கள் அப்பாவை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனசேகரோடைய ஃப்ரெண்டு சொல்லவும், சார் என்ன சொல்கிறீங்க, அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், என்னடி ஆச்சு, என்னாச்சு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் கேட்கவும், மாமா இருமா சார் சார் என்னாச்சு, அப்பாவை எதுக்கு ஐசியூவில் சேர்த்துருக்கீங்க, ஐசியூவா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் கதறவும், சார் அப்பாவுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில திடீர்னு படபடன்னு வருதுனாரு, வேர்த்து ஊத்துச்சு, திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணதில் அவருக்கு முதல் தடவை ஒரு அட்டாக் வந்திருக்காம்ல, இது 2வது அட்டாக்கா, ரொம்ப சிவியரான அட்டாக்கா, ஐசியூவில் இருக்காருமா, டாக்டருமே எல்லாமே கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காரு, இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் தனசேகரோடைய ஃபோனு 2 நாளாக லைன் பிஸின்னு இருந்திருக்குமே, தனசேகர் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாப்புல, இப்போ அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காப்புல, என்ன நடக்குன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கார்த்திகாவோடைய அப்பா ஃப்ரெண்டு சொல்லவும், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், என்னடி சொல்கிற, அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கேடி, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, பக்கத்தில் இருந்தாவது ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம், அவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவரை பேசாட்டில் இங்கே ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவுடைய அம்மா சொல்லவும், கார்த்திகாவும் சார் அப்பா உடம்பு நல்லாயிருமா சார், அப்பாவை பேசாட்டில் இங்கே ஊருக்கு கூட அனுப்பி வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், அவர் இருக்கிற நிலைமையில் ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாதுமா, மன்னிச்சிருமா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய அப்பா ஃப்ரெண்டு சொல்லவும், சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைக்கவும், இப்போதாம்மா டாக்டர் வந்து சொல்கிறாரு தனசேகர் போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவோடைய அப்பா ஃப்ரெண்டு சொல்லவும், சார் அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்திகா பார்த்தா கத்தவும்,
என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஒரு பக்கம் கேட்கவும், இங்கே கார்த்திகா பார்த்தா ஃபோனை கீழே போட்டுட்டு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகா கார்த்திகா என்னடி ஆச்சு, ஏண்டி அழுகிற, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா கிட்ட பார்த்தா கஸ்தூரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் பார்த்தா கஸ்தூரியோடைய அண்ணன் இன்னொருத்தர் உள்ள வராரு, சண்முகம் உள்ள வராரு. என்னாச்சு கார்த்திகா, எப்போ வந்த, கார்த்திகா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, கஸ்தூரி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் கேட்கவும், அண்ணே அவருக்கு உடம்பு சரியில்லையா அண்ணே, அவர் ஐசியூவில் இருக்காராம், இவ இப்போ ஃபோனில் அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட பேசுனா, என்னன்னு தெரியல அழுதுகிட்டு இருக்காடி, ஆச்சு சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், மா கார்த்திகா என்னம்மா ஆச்சு, சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி சண்முகம் ஒரு பக்கம் கேட்கவும், மாமா அப்பா போயிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா பார்த்தா கதறி அழுகவும், கஸ்தூரி அப்படியே இடிஞ்சு போய் ஒரு மூலையில் உட்காந்து கத்தி கதறி அழுக ஆரம்பிக்குது. எங்கே இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் கதறவும், கார்த்திகா ஒரு பக்கம் அழுகவும், சண்முகமும் பார்த்தா தலையில் அடிச்சு அடிச்சு அழுகிறாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சண்முகமும் அழுதுகிட்டு இருக்காரு. இவங்க வீட்டில் அழுகிற சத்தெல்லாம் பார்த்தா பக்கத்து வீட்டு வரையே கேட்க ஆரம்பிச்சிருது. வேகமாக பக்கத்து வீட்டில் இருந்து ஆளெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கஸ்தூரி, கார்த்திகா என்னம்மாச்சு, ஏன் இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்து கேட்கவும், அப்போதான் சண்முகம் சொல்கிறாரு, மாப்பிள்ளை இந்த மாதிரி வெளிநாட்டிலே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லவும், ஐயோ அட கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அரசல் புரசலாக இந்த செய்தி பார்த்தா தெரு முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த நேரம் தான் பார்த்தா நடேசன் கடைத்தெருவுக்கு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு டீ குடிக்க போறாரு. அப்போ அரசல் புரசலாக பேசுகிறாங்க பார்த்துட்டு, என்னையா என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், யோ உனக்கு விஷயம் தெரியாதா, உன் தங்கச்சி புருஷன் தனசேகர் வெளிநாட்டில் இருந்தால, வெளிநாட்டில் இருந்தவே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைத்தெருவில் இருக்கிறவங்க சொல்லவும், இதை கேட்டதும் நடேசன் பார்த்தா இடிஞ்சு போய் உட்காந்துறாரு. யோ என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அட ஆமாயா காலையில தான் ஃபோன் வந்திருக்கு, 2வது தடவை அட்டாக் போல, ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு, 2வது தடவை அட்டாக் வந்து ஐசியூலலாம் வச்சிருக்காங்க, வெளிநாட்டில் ஏதோ நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, பாவம் புண்ணியமா போய் சேர்ந்துட்டான், அவனுக்கு ஆயுசாம்பிட்டு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கடத்தில் இருக்கவங்களாம் சொல்லவும், நடேசனுக்கு பார்த்தா மனசே கேட்க மாட்டேங்குது, பதறி துடிக்கிறாரு, கண்ணெல்லாம் கலங்குது. வேகமாக பார்த்தா இங்கே கஸ்தூரி வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு. வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு, கஸ்தூரி சண்முகம் கார்த்திகா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கவும், வேகமாக பார்த்தா கஸ்தூரி நடேசனை பார்த்ததும் வேகமாக ஓடியாந்து அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கவும், நடேசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடேசனும் பார்த்தா கஸ்தூரியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாரு. இங்கே கார்த்திகாவுக்கு என்ன பண்ணது இல்லை, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் அழுகவும், இங்கே கார்த்திகாவுடைய தோளில் பார்த்தா தட்டி கொடுக்குறாரு. சண்முகம் ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. சண்முகத்தோடைய கையை பிடிச்சி பார்த்தா நடேசன் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாரு. சரி அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான் இருக்கீங்க, எப்போ உடம்பு பாடி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அடுத்து ஃபோன் பண்ணியிருக்கோம், எல்லா நிலவரமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு.